ஐசு, சொல்ல அருண். நம்ம சுந்தரசி சாரு குஷ்பு மேம் கிட்ட அவரோட லவ்வை எப்படி ப்ரப்போஸ் பண்ணாருன்னு உனக்கு தெரியுமா? அவர் எப்படி ப்ரப்போஸ் பண்ணாருன்னு எனக்கு எப்படி அருண் தெரியும்? அவர் எப்படி ப்ரப்போஸ் பண்ணாருன்னு இப்ப நான் உனக்கு சொல்லி காட்டுறேன், தெரிஞ்சுக்கோ. இந்த வரேன். நம்ம 2 பேர் சேர்ந்து குழந்தை பெற்றுக்கிட்டா அந்த குழந்தை எப்படி இருக்கும்? அருண், இப்ப எதுக்காக இப்படி ஒரு क्वेश्चन கேட்ட? ஐயோ ஐசு, நம்ம சுந்தரசி சாரு தன்னோட காதல இப்படிதான் குஷ்பு மேம் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாரு, அத சொல்ல வந்தேன். அவர் ப்ரப்போஸ் பண்ணதெல்லாம் இருக்கட்டும், காலையில நீ ஆபீஸ் கிளம்புறத விட்டுட்டு எதுக்காக குஷ்பு சுந்தரசி லவ் பத்தி என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? எல்லாமே ஒரு காரணமா தான் ஐசு. அருண், அருண். ப்ரோ, இத வந்துட்டேன். சொல்லுங்க ப்ரோ. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வா. வாங்க ப்ரோ. ஐஷு ப்ரோ, உட்கார். சரி ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. உன்கிட்ட ஐஸ்வர்யா கிட்ட கொஞ்சம் பேசணும். எங்க கிட்ட என்ன பேசணும் ஆதி? அம்மா நேத்து ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, அது எதுக்கு சொன்னாங்கன்ற அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுதா? பொதுவா வீட்டில் இருக்கிற பெரியவங்க இந்த மாதிரி விஷயம்லாம் பேசும்போது சம்பந்தப்பட்டவங்க வெக்கப்படுவாங்களே தவிர சங்கடப்பட மாட்டாங்க. ஆனா நேத்து அம்மா சொல்லும்போது நீங்க 2 பேரும் சங்கடப்பட்டு தவிச்சிருக்கீங்க. அத பார்வதி கவனிச்சிருக்கா? நீங்க 2 பேரும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. அன்னைக்கு ஐஸ்வர்யா அம்மா தூக்க மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்ல, நீங்க சந்தோஷமா தான் இருக்கீங்கன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா உங்களுக்குள்ள இன்னும் ஒரு அந்யோன்யம் வரல. அத எங்களுக்கு தெரியாம நீங்க மறைச்சு நடிச்சிட்டு இருக்கீங்களோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. ஐஸ்வர்யா, அருண் மேல இருக்கிற கோவம் உனக்கு இன்னும் தெரியலையா? நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல ஆதி. ஆமா ப்ரோ, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்ல. நாங்க 2 பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் இருக்கோம். அப்ப அம்மா சொன்னது உங்க 2 பேருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டி சொன்னது எங்களுக்கு நல்லா புரிஞ்சுது ஆதி. ஆனா அவங்க ஆசையை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில நாங்க இருக்கோம். ஐஸ்வர்யா, இப்பதான் நீங்க 2 பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறதா சொன்னீங்க. திரும்ப இப்படி சொன்னா எப்படி? இதுக்கு மேல உங்ககிட்ட எதையும் மறைக்க விரும்பல ஆதி. எல்லாத்தையும் ஓப்பனாவே சொல்லிடுறோம். ப்ரோக்காக என்னால நம்ம கல்யாணத்தை தான் தள்ளி போட முடியல, நம்ம சந்தோஷத்தை தள்ளி போடலாமே. ப்ரோக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நம்ம லவர்ஸாவே கட்டுப்பாடோட இருந்துடலாம். புருஷன் பொண்டாட்டியா இருக்க வேண்டான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். நீ என்ன சொல்ற? உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு அருண். முதல்ல உங்க கல்யாணம் நல்லபடியா முடியட்டும் ஆதி. அதுக்கப்புறம் தான் நாங்க எங்க வாழ்க்கைய தொடங்குவோம். நீங்க எடுத்திருக்க இந்த முடிவு எனக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கு. உணர்ச்சி வசப்பட்டு முட்டாள்தனமா முடிவு எடுத்திருக்கீங்கன்னு தான் தோணுது. என் கல்யாண விஷயத்துல அம்மா மனசுல வருத்தம் இருக்கு, வேதனை இருக்கு. அவங்க மனசை பெரிய அளவுல சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னன்னு உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். பிள்ளைங்க பெத்தவங்களுக்கு கொடுக்கிற பெரிய சந்தோஷமே அவங்களுக்கு
பேர குழந்தைய பெத்து கொடுக்கறது தான். தயவு செஞ்சு உங்க கட்டுப்பாட்டை விட்டுட்டு அம்மாவை சந்தோஷப்படுத்துற வழிய பாருங்க. என் கல்யாணத்தை காரணமா காட்டி நீங்க உங்க வாழ்க்கையை தொடங்காம இருக்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பார்வதி சொன்ன மாதிரி தயவு செஞ்சு உங்க கட்டுப்பாட்டை விட்டுட்டு அம்மாவை சந்தோஷப்படுத்துற வழியை பாருங்க. அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. கூடிய சீக்கிரம் அந்த சந்தோஷத்தை நீங்க எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்புறேன். அருண் விளையாட்டு பையன், பொறுப்பில்லாதவன் நினைச்சிட்டு இருந்தா. ஆனா அவன் எனக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கான் பத்தியா. சின்னையா உங்க கூட பிறந்தவரு, ரத்த சம்பந்தம் இருக்கிறவரு. ஐஸ்வர்யாமா இந்த வீட்டுக்கு வாழ வந்தவங்க. அவங்களும் சின்னையா பேச்சு கேட்டு கட்டுப்பட்டு இருக்காங்கன்னா அவங்கள என்ன சொல்லி பாராட்டுறது. உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசு அவங்களுக்கு. நீங்க நடந்ததெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க மாமா. அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சுல்ல. இனிமே அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரிங்க மாமா. பார்வதி. சொல்லுங்க மாமா. ஒன்றும் இல்லை, நான் இப்போ ஆஃபீஸ் போயிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். எனக்கு பிடிச்சது எதனா சமைச்சு வை. சரிங்க மாமா. மாமா அவருக்கு பிடிச்சத சமைச்சு வைக்க சொன்னாரு. ஆனா சைவமா அசைவமானு சொல்லலையே. என்ன சமைக்கிறது? பார்வதி, மதியம் என்ன சமைக்கிறது? அதான் பட்டமாக்கா தெரியல. லஞ்ச் சாப்பிட வர எனக்கு பிடிச்சத சமைச்சு வைன்னு பெரியய்யா சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ என்ன சமைக்கிறதுன்னு தான் தெரியல. ஓ, அப்ப இன்னைக்கு பெரிய ஸ்பெஷலா? ஆமா பட்டமாக்கா. அப்ப இன்னைக்கு என்ன எதுவுமே செய்ய விட மாட்டேன். எல்லாத்தையும் நீயே பார்த்து பார்த்து சமைக்க போற. ஆமா பட்டமாக்கா, நீங்க ஹெல்ப் பண்ணுங்க போதும். நான் மத்ததெல்லாம் பாத்துக்கிறேன். சரி. பார்வதி, பட்டமாக்கா, டைனிங் டேபிள் எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சிடலாமா? பெரியய்யா இன்னும் வரலையே பட்டமாக்கா. அவர் வந்ததுக்கு அப்புறம் வச்சுக்கலாம். சரி.
சாப்பாட்டு டைம் ஆச்சு. இன்னுமா மீட்டிங் முடியல? இவரு எப்பவுமே இப்படிதான். ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? ஓ, வேண்டாம். மெசேஜ் பண்ணிடலாம். மாமா, சாப்பாடு காத்துக்கிட்டு இருக்கு, சீக்கிரம் வாங்க. பொண்டாட்டி. நான் இப்போ ஆஃபீஸ் போயிட்டு மீட்டிங் முடிச்சிட்டு லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். எனக்கு பிடிச்சது எதனா சமைச்சு வை. சார், என் மெசேஜ பார்த்துட்டு மாமா ஃபோன் பண்ணுவாருன்னு பார்த்தா வேற யாரோ ஃபோன் பண்றாங்க. ஹலோ, வணக்கம் மேடம். நான் ஆதி சாரோட பிஏ பேசுறேன். வணக்கம். பெரியய்யா மதியம் லஞ்ச் சாப்பிட வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு தான் மேடம் நான் கால் பண்ணேன். மீட்டிங் இன்னும் போயிட்டு இருக்கு. மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாரே சாப்பிட வரேன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. இப்பவே சாப்பாடு டைம் தாண்டிருச்சுல, மீட்டிங் எப்ப முடியும்? அது சொல்ல முடியாது மேடம், ரொம்ப இம்பார்ட்டன்டான மீட்டிங். நீங்க போனை கொஞ்சம் அவர்கிட்ட கொடுக்குறீங்களா? இல்ல மேடம், அவர் மீட்டிங்ல இருக்காரு, ஃபோன் பேச முடியாது. அதனால தான் என்ன கால் பண்ணி உங்ககிட்ட பேச சொன்னாரு. தேங்க்யூ மேம். பார்வதி கால் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ரிங் போது மாமா எடுக்க மாட்டேங்கிறாரே. மாமா போனை கட் பண்றாரு. சாப்பிடாம கூட அப்படி என்ன மீட்டிங் இவருக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பார்த்துட்டே இருங்க. I'll be back. எஸ் சார். ஓகே சார். ரிங் போயிட்டே இருக்கு, போன் எடுத்து பேச மாட்டேங்கிறாரே. ஹலோ, என்ன மாமா நீங்க போனை ஏன் கட் பண்றீங்க? ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், என்னால பேச முடியாதுன்னு தான் பிஏ கிட்ட சொல்லி பேச சொன்னேன். அதுக்கப்புறம் ஏன் ஃபோன் பண்ணிட்டே இருக்க? லஞ்ச் சாப்பிட வரேன், பிடிச்ச ஐட்டம்லாம் சமைச்சு வைன்னு சொன்னீங்க. நான் ஆசையா உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் சமைச்சு வச்சு காத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப மணி என்ன ஆச்சு? இன்னும் வரலன்னா என்ன அர்த்தம்? எப்ப வருவீங்க? நான் தான் சொன்னேன்ல, முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு மீட்டிங் முக்கியம்னா எனக்கு நீங்க தான் முக்கியம். மாமா, நீங்க எப்ப சாப்பிட வருவீங்க? மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிட வருவேன். இப்படி சொன்னா எப்படி? மீட்டிங் எப்ப முடியும்? எப்போ முடியும்லாம் சொல்ல முடியாது. இது சரி வராது. ஏய், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. சாப்பாடு விஷயத்துல பொண்டாட்டி சொல்றதுதான் புருஷன் கேட்கணும். அதனால நான் சொல்றத நீங்க கேளுங்க மாமா. சரி, நீங்க இங்க வர வேண்டாம். லஞ்ச் எடுத்துக்கிட்டு நானே அங்க வரேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் வந்ததும் நீங்க அரை மணி நேரம் மீட்டிங்க்கு பிரேக் விட்டுட்டு சாப்பிட வாங்க. சாப்பாடுலாம் நீங்க எடுத்துட்டு வர வேண்டாம். அதெல்லாம் முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன். நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறியா? நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அப்புறம் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். பொண்டாட்டி சொல்றத மீறாதீங்க. அப்புறம் நாம ஆபீஸ்ல சந்திப்போம். பாய்.
ஹலோ சார். சார் மீட்டிங்ல இருக்காரு. லஞ்ச் பிரேக் கூட விடாம மீட்டிங் போயிட்டு இருக்கு. மீட்டிங் முடிஞ்சதும் நீங்க ஃபோன் பண்ணதா நான் சார் கிட்ட சொல்லிடுறேன். ஓகே சார், ஷூர் சார். ஆஹா, பார்வதி மேடம் லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்காங்க போல இருக்கே. சார் வர மீட்டிங்ல பிஸியா இருக்காரே. இப்ப என்ன பண்றது? வாங்க மேடம், சாருக்கு லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? வேற என்ன பண்றது? சாப்பிட வாங்கன்னு மெசேஜ் பண்ணா உங்களை விட்டு பதில் சொல்ல சொல்றாரு. நான் ஃபோன் பண்ணா மீட்டிங்ல இருக்கேன், மீட்டிங் முடிச்சிட்டு வரேன்னு சொல்றாரு. இன்னும் மீட்டிங் முடியல மேடம், பிஸியா தான் போயிட்டு இருக்கு. பசியோட என்ன மீட்டிங் வேண்டி கிடக்க? நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி முதல்ல அவரை லஞ்ச் பிரேக் விட்டுட்டு சாப்பிட வர சொல்லுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? வேலையில இருந்தா அவருக்கு பசியே தெரியாது. ஆனா டைமுக்கு சாப்பிடலன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? அவருக்கு பிஏ, இதெல்லாம் நீங்க அவருக்கு எடுத்து சொல்றது இல்லையா? திருன்னு முழிச்சிட்டு இருக்காம போய் அவரை பிரேக் விட்டு சாப்பிட வர சொல்லுங்க. ஓகே மேடம். சரி, ஒரு நிமிஷம் இல்லைங்க. வெயிட் பண்ண சொல்லு. நான் மீட்டிங் முடிச்சிட்டு வரேன்னு சொன்னார்னா அவர்கிட்ட சொல்லுங்க, நான் மீட்டிங் ஹால்குள்ளே வந்து அவரை சாப்பிட வைப்பேன்னு. நான் அவர் கேபின்ல வெயிட் பண்றேன். அவர் அங்க வராரா இல்ல நான் அங்க வரவான்னு கேட்டு வந்து சொல்லுங்க. ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. யா, என்னாச்சு? சார், பார்வதி மேடம் லஞ்ச் எடுத்துட்டு ஆபீஸ் வந்திருக்காங்க சார். சாப்பாடு விஷயத்துல பொண்டாட்டி சொல்றதுதான் புருஷன் கேட்கணும். அதனால நான் சொல்றத நீங்க கேளுங்க மாமா. சரி, நீங்க இங்க வர வேண்டாம். லஞ்ச் எடுத்துட்டு நானே அங்க வரேன். நான் மீட்டிங் முடிச்சுட்டு வரேன். அது வரைக்கும் கொஞ்சம் என் கேபின்ல வெயிட் பண்ண சொல்லுங்க. நான் சொன்னேன் சார். அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, என்ன சொன்னாங்க? வெயிட் பண்ண சொல்லு. நான் மீட்டிங் முடிச்சிட்டு வரேன்னு சொன்னார்னா அவர்கிட்ட சொல்லுங்க, நான் மீட்டிங் ஹால்குள்ளே வந்து அவரை சாப்பிட வைப்பேன்னு. இது மட்டும் இல்ல சார், அவங்க இன்னொன்னு சொன்னாங்க. நான் அவர் கேபின்ல வெயிட் பண்றேன். அவர் அங்க வராரா இல்ல நான் அங்க வருவான்னு கேட்டு வந்து சொல்லுங்க.